அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப்பை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது கூட என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த இன்சிடென்ட் என்னை எப்படி மாற்றிச்சு, அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னைக்காவது இந்த விஷயத்தை நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு. நம்ம டெய்லி யாரோட இருக்கோம், என்ன மாதிரி விஷயத்தை பார்க்குறோம், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்சர்வ் பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கே தெரியாமல் நம்ம மைண்ட்லேயும் ஹேபிட்ஸ்லேயும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும், சில நமக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும். நமக்குன்னு ஒரு ஃபில்ட்ரு இருக்கணும். எது நமக்கு யூஸ்ஃபுல், எது நமக்கு சரியாக இருக்கும், எதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும், எதை விட்டுடணும் அப்படின்னு நமக்கு டிசைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம ஓன் கம்ஃபர்ட் ஜோனே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை தான் நான் என்னோடய லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நாங்கள் நியூவாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருந்தோம். அந்த டைமில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது ஒரு நியூ ஃபேஸ். நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறோம், மேரேஜ் லைஃப், ஸோ ஹவுஸை பார்த்துக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, எதுக்கு நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஆஃபீஸ் போனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஸோ ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஒரு கொண்டையை போட்டு கிளச் மாட்டிக்கலாம். இப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் என்ன நானே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் நார்மலி என்னை மெயின்டைன் பண்ணிக்காமல் நான் வெளியில் போகவே மாட்டேன். ஈவன் ஒரு ஐலைனர் போட்டுக்காமல் கூட நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பேசிக்காவது என்னை மெயின்டைன் பண்ணிக்கிற ஆள். ஓகேங்களா? பட் அந்த பர்டிகுலர் ஃபேஸில் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை நான் அப்படியே நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தப்பே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் தேவை தான். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்காக நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அந்த பர்டிகுலர் ஃபேஸில் தான் எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்தது. அதுதான் அதையும் எனக்கு புரிய வச்சது. நாங்கள் அந்த ஏரியாவுக்கு நியூவாக போனனால அங்கே யாரையும் எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் எங்களை யாருன்னு தெரியாது. ஸோ ஆரம்பத்தில் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ அந்த லெவலுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் போக 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 சில பேர்கிட்ட நான் நல்லா பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் க்ளோஸ் ஆகி நார்மலாக பேசுகிற லெவலுக்கு வந்தோம். அப்போ ஒரு நாள் கேஷுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்ட்டி என்னை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் என்ன படிச்சிருக்கனோ அதை அவங்கக்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க உடனே இம்மிடியேட்டாக அவங்க சொன்னாங்க, ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, உன்னோட அப்பியரன்ஸ்க்கும் உன்னோட எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக புரிய வச்சு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு பீப்புள் சம்டைம்ஸ் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. இல்லை, நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். நல்லா ட்ரெஸ் பண்ணாதவங்க படிக்காதவங்கன்னு நான் சொல்லலை. எஜுகேஷனுக்கும் அப்பியரன்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது, சில பேர் நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறதான். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். டு பி ஹானஸ்ட், நான் என்னை எப்படி கேரி பண்ணுறேன், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன், என்னை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னே எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. செல்ஃப் கேர்னால் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கிடையாது, நம்மளோட கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன் ஹேபிட்ஸ், டிசிப்ளின்ஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விதம் தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செல்ஃப் கேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குது. அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், நம்ம ஓன் ஸ்பேஸில் ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் அந்த கம்ஃபர்ட்காக நம்ம லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதில் நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதை அங்கேயே விட்டுருங்க. ஆனால் அந்த ப்ராசஸ்லேயும் உங்கள் ஐடென்டிட்டியை மட்டும் விட்டுடாதீங்க. நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறேன். ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். 1 டே பண்ணிவிட்டு 2 டேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அது நம்ம பர்சனாலிட்டியோட ஒரு பார்ட்டாக ஆயிரும். ஸோ மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணுற மாதிரி அது இருக்காது. அது உங்களோட ஓன் வேயாக இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிக்னஸ். அதுக்காக நான் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸஸ், ஹெவி மேக்கப், பிராண்டட் திங்ஸ் போடணும்னு நான் சொல்ல வரல. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ப்ரெசென்டபுளாக இருங்க. நம்ம எப்படி கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆயிடுவோம். உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கூட்டத்தோட கூட்டமாக போகாமல் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை பில்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பர்சனலி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதா
அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயமும் கூட. இப்படி என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களையும் நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களையும் நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.